மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்துல பயணிச்சுட்டு இருக்கும் போது நிறைய எதிர்பாராத மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. ஒரு சிலது நல்ல அனுபவங்களை தருது, ஒரு சிலது நமக்கு ஒரு கெட்ட அனுபவங்களையும் தருது. அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக இருக்கு. இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நபர்கள் அவங்கள நெகட்டிவ் கோப்பிங் ஸ்கில்ஸ் பக்கம் ஈடுபடுத்திக்கிறாங்க. நெகட்டிவ் கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அடிக்ஷன் மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். இப்போ கேம்பிளிங் மாதிரியான அடிக்ஷன்ஸ் இருக்கு, ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங். சோ ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு கோப்பிங் ஸ்கில் அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ளார இறங்குறாங்க. இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நமக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப கொடுக்குது. ஆனா இந்த ரிலீஃப் தணிஞ்சதும் எம்டினஸ் நம்ம மனசுக்குள்ளார உணரப்படுது. இந்த நெகட்டிவான கோப்பிங் மெக்கானிசத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்கிட்டு நம்ம சூஸ் பண்ணும் போதே பாசிட்டிவான கோப்பிங் மெக்கானிசம்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கும். பாசிட்டிவான கோப்பிங் மெக்கானிசம்ஸ் என்னென்ன இருக்கு? அது உங்களுடைய ஹெல்தியான ஹாபிஸா இருக்கலாம், எது செய்யறதுனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ, ஒரு ஃப்ரெண்டோட பேசுறதாக இருக்கலாம், பிடிச்ச உணவை சாப்பிடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான கோப்பிங் மெக்கானிசம் நாம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு.